எவ்வளோ பெரிய பங்களாவாக இருந்தாலும் சரிங்க, அந்த வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு சொர்க்கமாக தெரியும். அப்படி அந்த வீட்டில் மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேணும் அப்படின்னா தெய்வ சக்தி கண்டிப்பாக அங்கே குடிகொண்டு இருக்க வேணும். அப்போ மட்டும்தான் அந்த வீட்டில் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும். ஸோ இப்படி தெய்வ சக்தி ஏற்படுவதற்கு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்றும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்கும். அந்த வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். நாம் இருக்கக்கூடிய வீடு எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கிடையாது. ஆனால் நமக்கு நன்மைகள் நடக்க வேணும் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் கண்டிப்பாக தெய்வ சக்தி அப்படிங்கிறது இருக்க வேணும். அப்படி தெய்வ சக்தி நம்ம கிடைப்பதற்கும் நம்மளுடைய வீட்டில் நிலைத்து குடிகொள்ளவும் செய்யக்கூடிய ஈஸியான வழிமுறைகளை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து அனுசரித்து சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக தெய்வ சக்தி அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக எந்த ஒரு வீட்டில் காலையிலோ அல்லது மாலையிலோ பூஜை செய்யும் பொழுது மணியோசை எழுப்பி பூஜை செய்கிறாங்களோ அந்த வீட்டில் தெய்வ சக்தி கண்டிப்பாக வந்து குடிகொள்ளும். உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய வீட்டில் குடிகொள்ளும். அதாவது தினமுமே நீங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிடும் போதுமே கண்டிப்பாக நீங்கள் மணி அடித்து சாமி கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தினமும் அப்படி செய்ய முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, வாரத்தில் ஒரு 3 அல்லது 4 நாளாவது நீங்கள் வீட்டில் மணி அடித்து சாமி கும்பிடுறது நல்லது. மணியோட ஓசைக்கு தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியானது அதிகம். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி செய்வதனால என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய வீடு ஒரு கோவில் போல் ரொம்ப மங்களகரமாக மாறும். வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே நிம்மதி இல்லை அப்படின்னு தவிக்கிறவங்களுமே கண்டிப்பாக நிம்மதி கிடைக்கும். ஒரு தெய்வத்தின் அருள் ஒரு வீட்டில் குடிகொண்டு இருந்தால் மட்டுமே அந்த வீட்டில் துஷ்டஷ்டிகள் அண்டாது. மேலுமே கெட்ட சக்திகள், அதே மாதிரி செய்வினை கோளாறுகள், மற்றவங்களுடைய பார்வையில் கெடு பலன்கள் இது எல்லாமே ஏற்படாது. உங்களுடைய வீட்டில் தீராத பிரச்சனைகள் இருக்குது, தீர்க்கவே முடியல அப்படிங்கிறவங்களும் சரி, உங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் எல்லாமே தடைபட்டு கொண்டு இருக்குது அப்படிங்கிறவங்களும் சரி, கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை பின்பற்றும் போது கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் தெய்வ சக்தி குடிகொண்டு நிலைத்திருக்கும். அதே மாதிரி அந்த தெய்வ சக்தி தீப ஒளியில் எரிவது தான் நம்ம அதை உணர்ந்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த எளிமையான முறையை பின்பற்றும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு நியூ வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளுடைய வீட்டில் தெய்வ சக்தி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் சுபகாரியங்கள் எல்லாமே தடையில்லாமல் நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இந்த சில அறிகுறிகளை வச்சு நம்மளுடைய வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது அல்லது இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். உங்களுடைய வீட்டில் எப்படி அறிகுறிகள் தென்படுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம பூஜை அறையில் நம்ம பூஜை செய்யும்போது நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு மந்திரங்களை நம்ம சற்று சத்தமாக உச்சரித்து வழிபடுறது ரொம்ப நல்லது. மந்திர ஒலிக்கும் இடத்துலையும் கூட தெய்வ சக்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் பல பேரோட வீட்லேயுமே மந்திர ஒலி 24 மணி நேரமும் கூட ஒலிக்க வைத்திருப்பாங்க. அப்படி செய்ய முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிடமாவது அந்த மந்திர ஒலி வீட்டில் ஒலிக்க செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் தெய்வ சக்தியை ஈர்க்குமா. அடுத்ததாக பார்த்தோமா, நம்மளுடைய வீட்டிற்குள்ளே வரும்போது ஒரு நறுமணம் வீசணும். அதற்கு பதிலாக ஒரு துர்நாற்றம் கண்டிப்பாக வீசவே கூடாது. எந்த ஒரு வீட்டில் துர்நாற்றம், அதாவது வீடு 2 நாளைக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணாலும் அந்த வீட்டில் ஒரு நல்ல நறுமணம் இல்லாமல் துர்நாற்றம் அடிக்கிறதோ அந்த வீட்டில் கண்டிப்பாக தெய்வ சக்தி இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். உங்களுடைய வீட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த வீட்டில் தெய்வத்தின் அருளானது பரிபூர்ணமாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுடைய எந்த ஒரு வீட்டில் துர்நாற்றம் வீசாமல் நறுமணமாக இருக்கிறதோ அந்த வீட்டில் தெய்வத்தின் அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்கும். அதற்கேற்றாற் போல் நாம் தினமுமே ஊதுபத்தி, சாம்பிராணி, தசங்கம் போன்றவை எல்லாமே பயன்படுத்தி கொள்ளலாம் நம்மளுடைய வீட்டுக்கு.
அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாளில் கண்டிப்பாக வீட்டை க்ளீன் பண்ணிட்டு சாம்பிராணி தூபம் போட்டு வீடு முழுவதுமே காட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மற்ற நாளில் நல்ல வாசனை மிகுந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ அல்லது ஊதுபத்தியோ வீட்டு பூஜை அறையில் பயன்படுத்தலாம். இது அனைத்துமே மேற்கொள்ள உங்களுடைய நபர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக தெய்வ சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும். தெய்வ சக்தி அதிகரிப்பதனால எதிர்மறை ஆற்றல்கள் விலகும், தீய சக்திகள் விலகும். அதே மாதிரி உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் இருக்குது, செய்வினை கோளாறுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் நல்ல நறுமணமான வீடு மாறணும், நம்மளுடைய வீட்டில் தீய சக்திகள் விலகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே தீர்வாக ஒரு பரிகாரமாக உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் நல்ல சக்தி அதிகரிக்கிறதும் தீய சக்தி அதிகரிக்கிறதும் எல்லாமே நம்மளுடைய கையில் தாங்க இருக்குது. பணவரவு அதிகரிக்கும், கடன் பிரச்சனை நீங்கும், நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை கண்டிப்பாக இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பின்பற்றும் போது உங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப பிரகாசமாக மாறும். வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நாம் பணம் சம்பாதிக்க பிறரை காணும் பொழுது போக போக அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வெளியில் போனாலுமே இறுதியில் நாம் புகுதுவது நம்மளுடைய வீட்டிற்குள்ளே தான். எனவே அந்த வீடு அப்படிங்கிறது நம்ம வசிப்பதற்கு இனிமையானதாக இருக்க வேணும். வீட்டில் அமைதி இருந்தால்தான் அங்கு நம்மளால் வசதியாக வசிக்க முடியும். இரவு பகல் இன்பம் துன்பம் அப்படின்னு அனைத்திலுமே 2 நிலை இருப்பது போல் வீட்லேயுமே நேர்மறை சக்தி எதிர்மறை சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். வீட்டில் நேர்மறை சக்திகள் அதிகரிக்க அங்கு நாம் தெய்வ சக்தி இருப்பதை நம்மளால் கண்டிப்பாக காண முடியும். தெய்வ சக்தி அப்படிங்கிறது நம்ம மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழும் சூழ்நிலையாகும். நம்ம வசிக்கக்கூடிய வீடு பெரியதாக இருந்தாலும் சரி அல்லது சிறியதாக இருந்தாலும் சரி, அது அளவு எவ்வளோ இருந்தாலும் சரி, அங்கு அமைதியும் மகிழ்ச்சியும் குடிகொண்டிருந்தால் மட்டுமே அந்தோடைய வீட்டில் ரொம்ப பிரகாசமாக தெய்வ சக்தி நிரம்பி பெற்ற ஒரு வீடாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் நம்ம தினமுமே தெய்வ சக்தி அதிகரிக்க சின்ன சின்ன விஷயங்களை பின்பற்றும் போது உங்களுடைய வீடு ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய செல்வ நிலையுமே அதிகரிக்கும், உங்களுடைய மனநிலையும் ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி தினமுமே வீட்டை காலை மாலை என 2 வேளையுமே பெருக்கி சுத்தம் செஞ்சுக்கோங்க. ஒரு வேளையாவது மஞ்சள் தண்ணீர் பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நீங்கள் வீட்டை துடைக்கிறது ரொம்ப நல்லது. தினமுமே காலை மாலை என 2 வேளை விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாருமே முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வழிபாடு. அதே நேரத்தில் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தெல்லாம் என்னால் எழுந்திருக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, 6 மணிக்கு சுப முகூர்த்தம் இருக்கு இல்லையா, அப்போ நீங்கள் குளிச்சுட்டு கண்டிப்பாக தீபம் போடுங்க, ரொம்ப நல்லது. மாலையிலையுமே 6 மணிக்கு மேலே நீங்கள் விளக்கு ஏற்றலாம். இப்படி தொடர்ந்து செஞ்சு வர உங்களுக்கு தீராத பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, உங்களுடைய வீட்டில் நிம்மதியே இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே நீங்கி நன்மை பெருக ஆரம்பிக்கும். வீட்டில் எப்போதுமே பூஜை அறையில் கண்ணாடி ஒன்றை வச்சுக்கோங்க. கண்ணாடிக்கு தெய்வ சக்தியை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கான். குறிப்பாகவே குலதெய்வம் அதில் இறங்குவதா சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அதனால தான் பூஜை அறையில் சின்ன கண்ணாடியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் பூஜை அறையை வாசப்படியை நோக்கி வைங்க. வீட்டோட பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கொள்வது ரொம்ப நல்லது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சும்மா நம்ம தினமுமே தீபம் ஏற்றினா மட்டும் போதாது, அந்த வீட்டில் நல்லா நீட்டாக அதை க்ளீன் பண்ணிட்டு அந்த பூஜை அறையில் நறுமணம் வீசணும். துர்நாற்றங்கள் எப்போவுமே வீசக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், 2 வேளை தீபம் ஏற்றி இந்த தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டி எல்லாம் பண்ணுறீங்க ஓகே. வீட்டோட எப்போவுமே ஒரு வேளையாவது நீங்கள் குடும்பமாக சேர்ந்து இறை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. நீங்கள் குளிக்கும் போது உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய கணவர் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு வேளையாவது நீங்கள் சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது. இதனால் வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். இது தெய்வ சக்தியை வீட்டில் அதிகரிக்க செய்யுமா. வீட்டில் மந்திர ஒலிகள் ஒலிக்கப்பட்டாலே அதன் மூலம் எழக்கூடிய அதிர்வலைகள் தெய்வ சக்தியை அதிகரிக்குமா. எனவே தான் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை நீங்கள் சத்தமாக உச்சரித்து பூஜை செய்யணும், அல்லது பூஜை மந்திரங்களை ஒலிக்க செய்தும் நீங்கள் கேட்கலாம். பூஜை நேரத்தில் தொலைக்காட்சி பார்க்குறது, கைபேசியில் வரக்கூடிய விஷயங்களை பார்ப்பது போன்றவை எல்லாமே தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு எப்போதுமே நறுமணமாக இருக்க வேணும் அப்படின்னா வீட்டிற்குள்ளே நுழைந்தாலே நல்ல ஒரு நறுமணம் வீசினால்தான் அங்கே தெய்வ சக்தி அதிகரிக்க தொடங்கும். அதே மாதிரி நம்மளுடைய வீட்டுக்குள்ளே நம்ம புகுந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு நறுமணமாக இருந்துச்சு அப்படின்னாவே நம்மளுடைய மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும்.
எனவே பூஜை அறை மட்டும் இல்லாமல் வீடு முழுவதுமே சாம்பிராணி வாசம் இருக்குமாறு பார்த்துக்கோங்க. விளக்கு ஏற்றக்கூடிய நேரத்தில் தலை வர்றது, நகம் வெட்டுறது கண்டிப்பாக கூடாது. அதே மாதிரியே வீட்டில் பார்த்திங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரவே கூடாது. அதை கொஞ்சம் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாவே அந்த வீட்டில் கண்டிப்பாக தெய்வ சக்தி குடிக்கொள்ளும். உங்களுடைய வீட்டில் உணவுப் பொருட்களோட பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக்கணும். குறிப்பாக பால், தயிர், உப்பு, ஊறுகாய் இந்த மாதிரியான பொருட்கள் நம்மளுடைய வீட்டில் எப்போவுமே நிறைந்திருக்கணும். சமையல் அறை எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீடு தேடி வரவங்களை நன்கு உபசரிக்க வேணும். மங்கள பொருட்களில் ஒன்றாக சொல்லக்கூடிய கண்ணாடி இருக்கிறதுனால சுமங்கலி பெண்கள் வீட்டிற்கு வரும்போது மஞ்சள் குங்குமத்தோட சிறு கண்ணாடி வெற்றிலை பாக்கு சேர்த்து நீங்கள் கொடுத்து வழி அனுப்புறது ரொம்ப நல்லது. இதனால் கொடுப்பவங்களுக்கும் சரி, அதனை வாங்குறவங்களுக்கும் சரி தெய்வ சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய வீட்டில் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களுடைய வீடே ரொம்ப மங்களகரமாக இருக்கும். அதே மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களும் நல்ல எவ்வளோ டென்ஷன், கடன் பிரச்சனை, எவ்வளோ தொல்லைகள் இருந்தால் கூட வீடு இப்படி இருந்துச்சு அப்படின்னாவே நம்மளுடைய மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் தெய்வ சக்தி இருந்தால் மட்டுமே அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்க இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பின்பற்றும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சுபிட்சம் மாறும். உங்களுடைய வீட்டில் தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீர இது ஒரு அற்புதமான ஒரு வழிபாடாக இருக்குது. கண்டிப்பாக தொடர்ந்து செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது கூடுதலான நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி பல பேருமே கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான். அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து இறை வழிபாடுகள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு கண்டிப்பாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனிய உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.